பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு சூப்பர் வரதானம் கொடுத்திருந்தாரு அப்பா. மாஸ்டர், அதாவது விநாயகர், அதாவது தடைகளை அடிக்கக்கூடியவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி வரதானம் கொடுத்திருந்தாரு. விக்ன விநாசகர் ஆகுங்கள் அப்படின்னு. ஆமா, சொல்லுங்க. அதான் விநாயகர் நம்மள பெருமைப்படுத்திட்டாரு. நம்ம தான் எப்பயும் சொல்லிட்டு இருப்போம் கணபதி கணபதினு. அப்பாவே இன்னைக்கு சொல்லிட்டாரு. அந்த விக்ன விநாசக ஸ்திதியிலே இருந்து அப்படின்னு வதனத்துக்கு போய் அப்பாவுக்கு முன்னாடி இருந்து அப்பாவோட மகா வாக்கியங்களை கேட்போம். அங்க பக்தி மார்க்கத்துல கூட பாருங்களேன், விநாயகரை தூக்கி மடியில வச்சிருப்பாரு சங்கரன். சங்கரனை தான் சிவனு காமிச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவர் தான் மடியில தூக்கி வச்சிருப்பாரு விநாயகரையும் முருகனையும். அப்பாவுடைய மடியிலே அமர்ந்து இப்ப நம்ம முருகன் கேட்க போறோம். 3/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக, அதாவது சோம்பலாக இருக்காதீர்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவை செய்து அவர்களை சுத்தமாக்குவதற்காக பாபா வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பாப்பா கொடுத்துருக்காங்க பிரதர். நினைவு யாத்திரையில் நீங்கள் ஒருபோதும் கவனக்குறைவாக சோம்பலோடு இருக்காதீங்க அப்படிங்கிறார். நினைவின் மூலமா தான் ஆத்மா தூய்மையாக முடியும். எல்லாரையும் தூய்மையாக்கி, அதாவது சேவை செய்து தூய்மையாக்குவதற்காகவே பாபா வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மடின்னு சொன்னோம் பாத்தீங்க இல்லையா, அப்பா மடின்னு. நினைவதான் அப்பா மடின்னு சொல்லுவார். நினைவிலே இருங்க, அதுதான் பாபாவுடைய மடின்னு சொல்லுவார். அதையே தலைப்பாவும் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. கேள்வி கேக்குறாங்க, எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும். பதில், உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக நாம் பாபாவிடம் வந்துள்ளோம் என்ற நினைவு இருக்குமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும். ஏனென்றால் தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான பொருளை உண்ண மாட்டார்கள். எப்போது நீங்கள் உண்மையான கண்டம் தூய்மையான உலகிற்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீர்களோ அப்போது பத்தித்து அசுத்தமாக ஆக முடியாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க எந்த நினைவுல இருந்தீங்கன்னா உங்களுடைய பானமும் உணவும் தூய்மையாகும் அப்படின்னு. உண்மையான கண்டத்திற்கு, அதாவது சத்தியமான கண்டத்திற்கு நம்ம போக போறோம், மனிதனிலிருந்து தேவதையாக போறோம். அந்த காரியத்துக்காக தான் பாபா வந்திருக்காரு. அந்த காரியத்துக்காக தான் இப்ப நம்ம பாபா கிட்ட வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த நினைவு இருந்துச்சுனாலே போதும், உங்களுடைய உணவும் பானமும் தூய்மையாயிடும் சொல்றாரு. அப்ப சக்காசு எதுக்கு கொடுக்குறோம்? உணவுக்கெல்லாம் அப்பா நினைவு வந்து சக்காசு கொடுப்போம் பாத்தீங்கன்னா, தூய்மையாகட்டும். அதுவும் செய்யணும் தூய்மையாகிறதுக்கு. ஆனா அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அது ஸ்தூலமான தூய்மை, உணவு அந்த இதெல்லாம். ஆனா நினைவு நல்லா இருந்துச்சு, உங்களுடைய ஸ்திதி நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த உணவு பானம் எல்லாம் தூய்மையாயிடும் அப்படிங்கறது சொல்றாரு. அதோடு கூட அந்த தேவதைகள் ஒருபோதும் அசுத்தமான உணவை சாப்பிட மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன நினைவுல இருக்கணும்? உண்மையான கண்டத்திற்கு போக போறோம், தூய்மையான உலகத்திற்கு அதிபதியாக போறோம், சத்தியமான பாபாவிடம் அதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற நினைவுல இருக்கணும் அப்படிங்கிறார். அப்போ நீங்களும் அதாவது அசுத்தமானவர்களாக ஆக முடியாது அப்படிங்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது யாரை நினைவு செய்கிறீர்கள்? எங்களுடைய எல்லையற்ற தந்தையை. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் அழைக்கப்படுகிறார் அல்லவா? பத்தித்த பவனா என்று இப்போது சன்னியாசிகளின் கூட பத்தித்த பாவன சித்தராம், அதாவது பத்தித்தர்களை பவனமாக்கும் ராமரே வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே உள்ளனர். இதையோ தூய உலகம் என்று சத்தியுகமும் தூய்மை இல்லாத உலகம் என்று கலியுகமும் சொல்லப்படுகிறது என்று குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர். இப்போது நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? கலியுகத்தின் கடைசியில். அதனால் பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அழைக்கின்றனர். நாம் யார்? ஆத்மா. ஆத்மாதான் தூய்மையாக வேண்டும். ஆத்மா தூய்மை அடைகிறது என்றால் சரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும். ஆத்மா தூய்மை இழப்பதால்
சரீரமும் தூய்மையற்றதாக கிடைக்கின்றது. இந்த சரீரமோ மணாலான பொம்மை, ஆத்மாவோ அழியாதது. ஆத்மா இந்த உறுப்புகள் மூலம் சொல்கிறது, அழைக்கிறது, நான் மிகவும் தூய்மை இழந்து விட்டுள்ளேன், என்னை வந்து தூய்மையாக்குங்கள். பாபா தூய்மையாக்குகிறார். 5 விகாரங்கள் என்ற ராவணன் தூணை இழக்க வைக்கிறான். பாபா இப்போது நினைவுபடுத்துகிறார், நாம் தூய்மையாக இருந்தோம், பிறகு 84 பிறவிகள் எடுத்து எடுத்து இப்போது கடைசி பிறவியில் இது போல இருக்கிறோம். பிரதர். அதான் சன்னியாசிகள் சொல்றாங்களாம், பரித்த பாவன சீதாராம் அப்படின்னு. அப்ப பரித்தர்களை பாவனமாக்கக்கூடிய ராமர் இவர் தான் அப்படிங்கறத சொல்றாரு. பரமாத்மா தான். இப்ப இந்த கலியுகம் தூய்மை இல்லாத உலகமா இருக்குது, சத்தியுகம் தான் தூய்மையான உலகமா இருக்குது. நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? கலியுக இறுதியில இருக்கீங்க. அப்ப அந்த சமயம் தான் பாபா வர வேண்டியது இருக்குது. தூய்மையற்றவங்களை தூய்மையாக்கணும் அப்படின்னு, தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்கணும் அப்படின்னா அவர் அந்த சமயத்துல தான் வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஆத்மா தான் தூய்மை இழந்து போயிருக்குது. நாம் யார்? ஆத்மா. ஆத்மா தான் தூய்மை இழந்திருக்குது. அதனால ஆத்மாவை தான் தூய்மையாக்கணும். எப்ப ஆத்மா தூய்மையாயிடுமோ அப்ப சரீரம் கூட தூய்மையானதா கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆத்மா கர்மேந்திரியங்கள் மூலமா தான் கூப்பிடுது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த கர்மேந்திரியம்ங்கிறது இந்த உடல் வந்து மண்ணாலான பொம்மை, ஆத்மா அழியாதது. ஆனா ஆத்மாவுடைய தன்மை சத்வ ரஜோ தமோ நிலை இறங்கி வரணும். 84 பிறவிகளின் சக்கரம் எடுக்கும் போது, சக்கரத்துல சுத்தி வரும்போது, ஒவ்வொரு பிறவியா மாறி வரும்போது அதனுடைய இருக்கக்கூடிய தன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்து இறுதி நேரத்துல இந்த நிலையை அடைஞ்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாரு. முதல்ல தூய்மையா தான் இருந்துச்சு ஆத்மா. அது 84 பிறவி எடுத்து எடுத்து தூய்மை இழந்து போயிடுச்சு. இப்ப தூய்மை இழந்த ஆத்மாவை மறுபடியும் தூய்மையாக்கணும்னா பாபா வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அதனாலதான் சன்னியாசங்கள் கூப்பிட்டு இருக்காங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர்களே, பரித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு. அர்த்தம் தெரியாம கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறாரு. சரி, நான் இந்த மனித சிருஷ்டி ரூப மரத்தின் விதை வடிவமாக உள்ளேன் என்று பாபா சொல்கிறார். ஹே பரம்பிதா பரமாத்மா, ஓ காட் ஃபாதர், எங்களை துன்பத்திலிருந்து விடுவீங்கள் என்று என்னை அழைக்கின்றனர். ஒவ்வொருவரும் தனக்காக சொல்கின்றனர், என்னை விடுவியுங்கள், மேலும் வழிகாட்டியாகி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள். சன்னியாசி முதலானவர்களும் கேட்கின்றனர், நிலையான அமைதி எப்படி கிடைக்கும்? இப்போது சாந்தி தாமமோ வீடாகும். அங்கிருந்துதான் ஆத்மாக்கள் தங்கள் பாகத்தை நடிப்பதற்காக இங்கே வருகின்றனர். அங்கே ஆத்மாக்கள் மட்டுமே உண்டு, சரீரம் கிடையாது. ஆத்மாக்கள் ஆடையின்றி, அதாவது சரீரமின்றி அங்கே உள்ளனர். நிர்வாணம் என்றால் ஆடை அணியாமல் இருப்பது என்று பொருள் அல்ல. சரீரமின்றி ஆத்மாக்கள் அசரீரியாக உள்ளனர் என்பது ஆகும். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, ஆத்மாக்கள் நீங்கள் அங்கே மூலவதனத்தில் சரீரமின்றி இருக்கிறீர்கள். அது நிராகாரி உலகம் என சொல்லப்படுகிறது. சொல்றீங்களா? இதுல அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகும்னு சன்னியாசிங்க கேக்குறாங்க. சன்னியாசிங்க நினைக்கிறாங்களாம் அமைதியற்ற உலகமா இருக்குது. அதனாலதான் பாபா வந்து அமைதியான உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அப்ப நீங்க ஆத்மாக்கள் உங்களுடைய சொந்த வீடே சாந்தி தாமம் தான். அப்ப அந்த சாந்தி தாமத்துக்கு போகணும்னா அந்த சாந்தி தாமத்தை நினைவு செய்தா இங்க இருந்து சாந்தி தாமத்துக்கு போக முடியும். அப்ப சாந்தி தாமத்தை நினைவு செய்யும் போது, அங்க சாந்தி கடலா இருக்க பாபாவை நினைவு செய்யும் போது உங்களுக்குள்ளேயும் சாந்தி ஸ்தாபனை ஆகுது அப்படிங்கிறாரு. நீங்க உங்களுக்குள்ள சாந்தி, நீங்க எப்ப அமைதி அடையிறீங்களோ அப்ப உங்களை சுத்தி இருக்க அந்த உலகமும் மொத்தமா சாந்தி அடையக்கூடிய ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நிர்வாண தாமம் அப்படின்னு அந்த சாந்தி தாமத்துக்கு தான் சொல்லப்படுது. நிர்வாண தாமம் அப்படின்னா நிர்வாணமா இருக்கக்கூடிய காரியம் அப்படின்றது இல்ல. அதாவது நிர்வாணம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ட்ரெஸ் இல்லாம இருக்கதான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஆத்மாவுடைய ட்ரெஸ் சரீரம், உடல் இல்லாம ஆத்மா தனிப்பட்ட முறையில அசரீரியா இருக்கிறது தான் நிர்வான் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்பா சொல்றாரு அப்படி, ஆத்மா சரீரம் இல்லாம இருக்கிறதா நிர்வான். ஆனா இங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, உடல்ல ட்ரெஸ் இல்லாம இருக்கதான் நிர்வாணம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது அப்படி கிடையாது. அசரீரி ஆனா ஆத்மா தனிப்பட்ட முறையில சரீரம் இல்லாம சாந்தி தாமத்துல இருக்கும். அதத்தான் நிர்வாண தாமம் அப்படின்னு புத்தர் சொல்லி வச்சிருக்காரு. அதான் சொல்லிட்டு இருக்காரப்பா, அதுதான் நிர்வாண தாமம் சாந்தி தாமம்னு சொல்லப்படுது அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், ஓகே. அதுல நிராகாரி உலகம். அப்புறம் அந்த இது ஒண்ணு சொல்லியிருந்தாரு சிஸ்டர், உங்களை தூய்மையற்றவர்களா ஆக்குனது யாரு அப்படின்றது பக்தமலைக்கு ராவணன் 5 விகாரங்கள் அப்படிங்கறத சொல்ல முட்டுட்டோம். 84 பிறவிகள் எடுத்துதான் நம்ம இப்படி தூய்மை இழந்துட்டோம் அப்படின்றத சொன்னேன்.
ஆனா 20 பிறவி தூய்மையானதா வாழ்ந்திருக்கும். எப்ப துவாபர யுகத்துல இருந்து ராவணனுக்கு நம்ம வசமாகறோமோ அப்பதான் தூய்மையற்றவர்களா மாறி துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா போயிடுச்சு. தூய்மை இழந்தவர்களா மாறிட்டோம் அப்படின்றத சொல்ல மாட்டேன். சரி, ஓகே, வாசிங்க சிஸ்டர். குழந்தைகளுக்கு எப்படி நாம் ஏணிப்படியில் கீழே இறங்கியே வந்துள்ளோம் என்பதை பற்றி புரிய வைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக முழு 84 பிறவிகளை எடுக்கிறோம். பிறகு சிலர் ஒரு பிறவியும் கூட எடுக்கின்றனர். ஆத்மாக்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். இப்போது பாபா சொல்கிறார், தூய்மையாக்குவதற்காக நான் வந்துள்ளேன். சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். சிவபாபா ஆத்மாக்களின் தந்தை பிரம்மாவை ஆதி தேவன் என்கிறார்கள். இந்த தாதாவுக்குள் மூத்த சகோதரர் எப்படி, அதாவது தாதானா மூத்த சகோதரர், எப்படி நம்ம பாபா எப்படி வருகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். என்னையே பதித்த பவனா வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கின்றனர். ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலம் அழைத்துள்ளனர். முக்கியமானது ஆத்மா இல்லையா? இதுவே துக்கதாமம். இங்கே கலியுகத்தில் பாருங்கள், உயிரோடு வாழும் போதே திடீரென்று மரணம் ஏற்படுகிறது. அங்கே இப்படி நோய் என்பதே இருக்காது. பெயரே சொர்க்கம். எவ்வளவு நல்ல பெயர் சொன்னாலே மனம் குஷி அடைந்து விடுகிறது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்வர்க்கம் பரடைஸ் இருந்தது என்று கிறிஸ்தவர்களும் சொல்கின்றனர். இங்கே பாரதவாசிகளுக்கோ எதுவுமே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் அதிகமாக சுகத்தை பார்த்துள்ளனர் என்று சொன்னால் துக்கமும் அதிகமாக பார்த்து கொண்டுள்ளனர். சமோ பிரதானமாக ஆகியுள்ளனர். 84 பிறவிகளும் இவர்களுக்குத்தான் அரை கல்பத்திற்கு பிறகு வேறு தர்மத்தினர் வருகின்றனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பமாக தேவி தேவதைகள் இருந்தனர் என்றால் வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாது இருந்தது. அந்த துக்கதாமம், இது துக்கதாமமா இருக்குது. இங்க வாழ்ந்துட்டே இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது துக்கதாமமா இருக்கு. இங்கதான் அப்படி துக்கம்லாம் இருக்கும். சொர்க்கத்துல அப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்காது. அங்க 150 வயசு ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அங்க ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே இருக்கும். பேரே சொர்க்கம் இல்லையா? அந்த பேரை கேட்டோடனே உங்களுக்கு குஷி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அரை கல்பம் தேவி தேவதைகள் ராஜி இருந்துச்சு. அப்ப அரை கல்பமும் நீங்க சுகமா வாழ்ந்தீங்க. அப்புறம் அடுத்த அரை கல்பம் துக்கதாமமா மாறி போயிருச்சு. ராவணனுக்கு வசமா நீங்க துக்கதாமமா மாறி போயிருச்சு அப்படிங்கிற. நீங்க எந்த அளவுக்கு துக்கத்தை பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு துக்கத்தை அனுபவிக்க வேண்டியதா இருக்குது இந்த டிராமா படி அப்படிங்கிற அப்படின்னு அப்பா சொல்றாரு. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. அப்ப போன ஒரு 4 நாளைக்கு முரளியில கூட சொன்னார் இல்லையா, 3500 வருஷம் நீங்க சுகமா தான் வாழ்ந்தீங்க அப்படின்னு. அப்ப 2500 வருஷம் கூட ஒரு 1000 வருஷம், அதுவும் இறுதி நேரத்துலதான் அந்த துவாபர யுகம் கூட ரொம்ப தூய்மையற்ற நிலை கிடையாது. சும்மா சரீர கவர்ச்சி அந்த விகாரங்களுக்கு வசமாகிற சமயம் தான் அது. பாவ கர்மங்களுக்கு அடிமையாகிற சமயம் தான். ஆனா அந்த பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிற காலம் தான் கலியுகமா மாறி போயிருச்சு. அந்த கலியுகம் மட்டும்தான் துக்கமா மாறி போயிருச்சு அப்படிங்கறத சொல்ற. அப்படி என்ன மாதிரி துக்கம் அனுபவிப்போம் கலியுகத்துல? இப்ப நோய் வருது இல்லையா? நோய் வருது, அந்த தலைவலி, அந்த உடல் உழைப்பு செய்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சில மனிதர்கள் எப்பவும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், அந்த மாதிரி கஷ்டங்கள் தான் அனுபவிப்போமே தவிர ரொம்ப கடுமையான இப்ப அனுபவிக்கணும் பாத்தீங்களா கொடுமையான விஷயங்கள் எல்லாம் நோயினால ரொம்ப தீவிரமா இருக்கு இல்லையா நோய். அந்த மாதிரி நோயெல்லாம் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி எல்லாம் கூட கிடையாது இல்லையா? அவங்க கூட நல்ல ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தானே இருந்தாங்க. அப்படித்தானே நம்மளும் இருந்தோம். அத சின்ன துக்கம் தான், ஆனா அத துக்கம்னு அப்பா சொல்றாரு. அவருடைய நிலையில இருந்து அதை பார்க்கும்போது அது துக்கமா தெரியுது போல அவருக்கு. குழந்தைங்க எவ்வளவு சுகமா வாழ்ந்தாங்க சொர்க்கத்துல, ஆனா இவங்க துவாபர கலியுகத்துல வரும்போது இவ்வளவு துக்கமானவர்களா ஆயிட்டாங்களே அப்படிங்கறத சொல்றாரு. சரி சிஸ்டர். பிறகு திரேதாவில் எப்போது ராமர் இருந்தாரோ அப்போதும் இஸ்லாமியர் பௌத்தர் கிடையாது. மனிதர்களோ முற்றிலும் காரிருளில் உள்ளனர். உலகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லி விடுகின்றனர். அதனால் மனிதர்கள் கலியுகம் இன்னும் சிறிய குழந்தை என்று குழப்பம் அடைகின்றனர். இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கலியுகம் முடிவடைந்து இப்போது சத்தியுகம் வரும். அதனால் பாபாவிடம் சொர்க்கத்தின் ஆசி பெறுவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். பாபா வருவதே சொர்க்கத்தை படைப்பதற்காகத்தான். நீங்கள் தான் சொர்க்கத்தில் வருகிறீர்கள்.
மற்ற அனைவரும் சாந்தி தாமம் என்ற வீட்டுக்கு சென்று விடுவார்கள். அது இனிமையான வீடு. ஆத்மாக்கள் இங்கே வசிக்கின்றனர். பிறகு இங்கே வந்து பாகத்தை நடிப்பவராகின்றனர். சரீரம் இல்லாமல் ஆத்மாவினால் பேசக்கூட முடியாது. அங்கே சரீரம் இல்லாத காரணத்தால் ஆத்மாக்கள் சாந்தியில் உள்ளன. பிறகு அரைக்கல்பம் தேவி தேவதைகள், சூரிய வம்சி, சந்திரவம்சி, பிறகு துவாபர கலியுகத்தில் மனிதர்கள் உள்ளனர். சந்திரவம்சி, பிறகு துவாபர கலியுகத்தில் மனிதர்கள் உள்ளனர். தேவதைகளுக்கு ராஜ்யம் இருந்தது. பிறகு இப்போது அவர்கள் எங்கே சென்றனர்? யாருக்கும் தெரியாது. இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. வேறு எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் கிடையாது. பாபா தான் வந்து மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை தருகிறார். அதன் மூலம்தான் மனிதரில் இருந்து தேவதை ஆகின்றனர். நீங்கள் இங்கே வந்திருப்பதே மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக. தேவதைகளின் உணவு பானம் அசுத்தமாக இருப்பது இல்லை. அவர்கள் ஒருபோதும் பீடி முதலியவற்றை பிடிப்பதில்லை. இங்குள்ள அசுத்தமான மனிதர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். என்னவெல்லாம் முன்னுகிறார்கள். இப்போது பாபா புரிய வைக்கிறார். இந்த பாரதம் முதலில் உண்மையான கண்டமாக இருந்தது. சொல்றீங்களா பிரதர்? அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதனுடைய உண்மையான விஷயமும் புரியறது இல்ல. ஆனா உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு முன்னாடி 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனிதர்கள் அவர்கள் அந்த கிறிஸ்துவ தர்மம், அந்த இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம் எல்லாம் எங்க ஸ்தாபனை ஆகுது? துவாபர யுகத்துல இருந்து ஸ்தாபனை ஆகுது. ஆனா அந்த அரைக்கல்பம் சுகம் அந்த 3000 கிறிஸ்துக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கமா இருந்துச்சு இல்லையா? அப்ப அந்த 2500 வருஷம் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் இஸ்லாமிய தர்மம், பௌத்த தர்மம் இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப சூரிய வம்சி, சந்திரவம்சி, அப்புறம் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு சொல்றாரு. சூரிய வம்சிங்கிறது சத்தியுகம், சந்திரவம்சிங்கிறது திரேதாயுகம். சாதாரண மனிதர்கள் தர்ம பிதாக்கள் வந்து ஸ்தாபனை செய்தது. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்த காலம். அந்த தர்ம பிதாக்கள் கிறிஸ்து, இஸ்லாம், இப்ராஹிம், புத்தர் அங்கெல்லாம் வந்ததெல்லாம் அந்த காலம்தான் அப்படிங்கறது சொல்றாரு. அப்ப இந்த சக்கரத்தை பாருங்க எப்படி சுத்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்ப இந்த சாந்தி தாமத்துல, அதாவது நீங்க எப்ப அந்த சுகதாமத்துல இருந்தீங்களோ, ஜீவன் முக்தியில இருந்தீங்களோ, அப்ப இந்த ஆத்மாக்கள் எங்க இருந்தாங்க? இந்த தர்ம பிதாக்கள், இந்த கிறிஸ்தவ தர்மத்த ஆத்மாக்கள், மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் எங்க இருந்தாங்கன்னா சாந்தி தாமத்துல இருந்தாங்கன்னு சொல்றாரு. நீங்க ஜீவன் முக்தியில இருப்பீங்க, அவங்க முக்தியில இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி சிஸ்டர், அடுத்து இந்த உணவு முறைக்கு வந்துட்டாரு. தேவதைகளோட உணவு தூய்மையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு, பானமும். அதே போல நீங்க இப்ப பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா, நம்ம மனிதர்ல இருந்து தேவதையாக போறோம், அதுக்காக சத்தியமான பாபா கிட்ட வந்திருக்கோம், சத்தியமான கண்டத்திற்கு போறதுக்காக அப்படிங்கிற நினைவு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உணவும் பானமும் தூய்மையானதா ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தேவதைகளின் உணவு ஒருபோதும் அசுத்தமா இருக்காது. தேவதைகளா மாற போற உங்களுடைய உணவும் தூய்மையானதா இருக்கணும். அதுக்கு பாபாவுடைய நினைவுல இருந்தீங்கன்னா, நம்ம அங்க போக போறோங்கிற நினைவுல இருந்தீங்கன்னா கூட அந்த உணவு தூய்மையாகும் அப்படிங்கறது சொல்றாரு. அதான் தேவி தேவதைகள்லாம் சாராயம் குடிக்கிறது இல்ல, பீடி சிகரெட் குடிக்கிறது இல்ல, நான்வெஜ் சாப்பிடறது இல்ல. அந்த மாதிரி அசுத்தமான பழக்க முறையெல்லாம் இந்த உலகத்துல எவ்வளவு மோசமா இருக்குது பாத்தீங்களா? கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. என்னென்னலாம் சாப்பிடுறாங்க. அதுலயும் சைனால பாத்தீங்கன்னா கற்பம்பூச்சி அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். அந்த மாதிரி அசுத்தமான உணவுகள்லாம் மனிதர்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் கேட்கவே கேட்காதீங்க. இப்ப தேவி தேவதைகளாக போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உணவு பழக்கங்களும் உங்களுடைய நடவடிக்கைகளும் அந்த அளவுக்கு சுத்தமானதா தூய்மையானதா இருக்கணும். சொர்க்கத்துல எப்படி இருக்கவங்க எல்லாம் விட முடியுமா? விட முடியாது இல்லையா? ஏன்னா ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகும். இப்ப நீங்க இதெல்லாம் சாப்பிட்டு தவறான செய்கையெல்லாம் செய்தீங்கன்னா அப்ப ஆத்மா சம்ஸ்காரத்தை தானே எடுத்துட்டு போகும். அந்த சம்ஸ்காரம், இப்படிப்பட்ட அசுத்தமான சம்ஸ்காரம் இருக்கவங்கள சொர்க்கத்துக்குள்ள விட முடியாது. அது நல்லா இருக்காது இல்லையா அப்படிங்கறத சொல்றேன். பாரதம் முதலில் உண்மையான கண்டமாக இருந்தது. நிச்சயமாக உண்மையான தந்தை தான் ஸ்தாபனை செய்திருப்பார். தந்தை தான் சத்தியமானவர் என சொல்லப்படுகிறார். தந்தை தான் சொல்கிறார், நான் தான் இந்த பாரதத்தை உண்மையான கண்டமாக மாற்றுகிறேன். நீங்கள் எப்படி உண்மையான தேவதை ஆக முடியும் என்பதையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன். எவ்வளவு குழந்தைகள் இங்கே வருகின்றனர், அதனால் இந்த கட்டிடங்கள் முதலியவற்றை கட்ட வேண்டியுள்ளது. கடைசி வரையிலும் கூட உருவாகி கொண்டே இருக்கும். அநேக கட்டிடங்கள் உருவாகும். சிவபாபா பிரம்மா மூலம் காரியத்தை செய்விக்கிறார். கட்டிடங்களை வாங்கவும் செய்கிறார்.
கட்டிடங்களை வாங்கவும் செய்கிறார். சிவபாபா பிரம்மா மூலம் காரியம் செய்கிறார். பிரம்மா கருப்பாகி விட்டுள்ளார். ஏனென்றால் இது அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மம் இல்லையா? இவர் பிறகு வெள்ளையாக ஆவார். கிருஷ்ணரின் சித்திரமும் வெள்ளையாகவும் கருப்பாகவும் உள்ளது இல்லையா? மியூசியத்தில் பெரிய பெரிய நல்ல சித்திரங்கள் உள்ளன. அவற்றை வைத்து நீங்கள் யாருக்கும் நன்கு சொல்லி புரிய வைக்க முடியும். இங்கே பாபா மியூசியம் உருவாக்க செய்வது இல்லை. மியூசியம் உருவாக்க செய்வதில்லை. இது டவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லப்படும். நீங்கள் அறிவீர்கள், நாம் சாந்திதாமத்திற்கு நம்முடைய வீட்டிற்கு செல்கிறோம். நாம் அங்கே வசிப்பவர்கள். பிறகு இங்கே வந்து சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிக்கின்றோம். குழந்தைகளுக்கு முதலில் இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சாது சன்னியாசியும் நமக்கு படிப்பு சொல்லித்தரவில்லை. இந்த தாதாவோ சிந்துவில் வசிப்பவரா? இது வரைக்கும் சொல்லிடுறீங்களா பிரதர்? படிக்கட்டுமா? சொல்றேன் சார். பிரம்மா கருப்பா இருக்காரு. ஆனா பிரம்மா மூலமா தான் சிவபாபா காரியங்களை செய்ய வைக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாரு. அதன் மூலமா தான் இந்த பில்டிங்ஸ் கட்டடங்கள்லாம் எழுப்ப வேண்டியது இருக்குது. அந்த மதுபனில சொல்றாரு. அது இறுதி வரைக்கும் கட்டிடங்கள் எழுப்பிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க இறுதி நேரத்துல வந்து வசிக்கணும் இல்லையா, இங்க வந்து பாடம் படிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த கட்டடங்கள்லாம் எழுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மா கருப்பா இருக்காரு, மீண்டும் இவரே வெள்ளை ஆயிடுவாரு. அதனாலதான் கிருஷ்ணருடைய சித்திரத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. ஸ்ரீநாத் மந்திர்ல கிருஷ்ணருடைய சிலை வெள்ளையா இருக்கும். அதே ஜெகநாத்புரியில அந்த கிருஷ்ணருடைய சித்திரம் கருப்பா காமிச்சிருப்பாங்க. அதான் பிரம்மா தான் கிருஷ்ணரா இருந்தாரு. அவர் அப்ப இருக்கும்போது வெள்ளையா இருந்தாரு. இப்ப மறுபடியும் 84 பிறவி எடுத்து இறுதி நேரத்துல கடைசி பிறவி எடுக்கும்போது கருப்பா மாறிட்டாரு. அதான் கிருஷ்ணருடைய சித்திரத்தை அப்படி காமிச்சிருக்காங்க. அது இவருடைய நினைவு சின்னமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் என்ன சிஸ்டர் சாந்தி தாமத்தை பத்தி சொன்னாரா? மியூசியம் சொன்னாங்க. அதான் மியூசியத்துல அப்படி காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்ரீநாத் மந்திர் அந்த கருப்பு வெள்ளைய அந்த மாதிரி பிரிச்சு காமிச்சிருக்காங்க. அதை சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. சொன்னாரு கட்டிடம் பிரம்மா கருப்பாகிறது. அடுத்து மியூசியம் பத்தி சொன்னாங்க. அடுத்து வந்து மியூசியம் பவர் ஆஃப் சைலன்ஸ், சாந்திதாமம் ஒரு வீடு அங்கே வசிப்பவர்கள் சொன்னாங்க. சரி, சாந்திதாமத்துல நம்ம அங்க வசிக்க கூடியவங்க. ஆனா இங்க வந்து நம்ம பாகத்தை நடிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறார். சாந்திதாமம் ஆத்மாக்களின் வீடு. வீட்டுல இருப்போம் நம்ம. ஆனா என்ன செய்யறது, டிராமா படி இங்க வந்து பாகத்தை நடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சாக்கார உலகம், நிராகார உலகம். அங்க சைலன்ஸ் வேர்ல்டு. அங்க என்னமோ சொல்லோ வார்த்தைகளோ செயல்களோ எதுவுமே இருக்கிறது கிடையாது. அதனாலதான் அது சாந்தி தாமம் அப்படின்னு சொல்லப்படுது. சிந்து தாதாவா இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சிந்துல இருந்த ஒரு மனிதர் தான் அப்படிங்கறத சொல்றாரு. காட்ஃபாதர் என்றும் செய்கின்றனர். ஆனால் அவருக்கு பெயர் வடிவம் இல்லை என சொல்லி விடுகின்றனர். அவர் நிராகார், அவருக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அதனால் சர்வ வியாபி, அனைவருக்குள்ளும் இருக்கிறார் என சொல்லி விடுகின்றனர். அட, ஒவ்வொருக்குள்ளும் ஆத்மா அமர்ந்துள்ளது. அனைவரும் சகோதரர்கள் இல்லையா? பிறகு எல்லா இடத்திலும் பரமாத்மா எங்கிருந்து வந்தார்? பரமாத்மாவும் இருக்கிறார், ஆத்மாவும் இருக்கிறது என சொல்ல மாட்டார்கள். பரமாத்மாவாகிய தந்தையை அழைக்கின்றனர். பாபா வந்து தூய்மை இல்லாதவர்களாகிய எங்களை தூய்மையாக்குங்கள், இந்த தொழில் இந்த சேவை செய்வதற்காக என்று என்னை நீங்கள் அழைக்கிறீர்கள். எங்கள் அனைவரையும் வந்து சுத்தமாக்குங்கள். தூய்மை இல்லாத உலகத்தில் எனக்கு அழைப்பு விடுகிறீர்கள். பாபா நாங்கள் தூய்மை இல்லாதவர்களாக உள்ளோம் என சொல்கிறீர்கள். பாபாவோ தூய்மையான உலகத்தை பார்ப்பதே இல்லை. தூய்மை இல்லாத உலகத்தில் தான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளேன். இப்போது இந்த ராவண ராஜ்யம் விநாசமாகிவிடும். மற்றபடி ராஜயோகம் கற்றுக்கொள்ளும் நீங்கள் போய் ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாவாக ஆகிறீர்கள். உங்களுக்கு கணக்கற்ற தடவை கற்று தந்திருக்கிறார். இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் உங்களுக்குத்தான் படிப்பு சொல்லி தருவார். சத்திய திரேதாவின் ராஜதானி இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. முதலில் பிராமண குலம் பிரஜாபிதா பிரம்மா பாடப்படுகிறார் இல்லையா? அவரை ஆடம் ஆதி தேவன் என சொல்கின்றனர். இது யாருக்கும் தெரியாது. அநேகர் இங்கே வந்து கேட்டுவிட்டு பிறகு மாயாவின் வசமாகி விடுகின்றனர். இந்த ராஜயோகத்தை படிப்ப நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்லி கொடுத்திருக்கேன்? கணக்கற்ற முறை சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கம் நரகம் இந்த விஷயங்களை உங்களுக்கு கணக்கற்ற முறை சொல்லி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதுக்கு முன்னாடி பரமாத்மா ஆத்மா பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பரமாத்மா உனக்குள்ளும் பரமாத்மா இருக்காரு, எனக்குள்ளும் பரமாத்மா இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எங்க பரமாத்மா அப்படி வந்தாரு? எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள் மட்டுமே.
அப்ப ஆத்மாக்கள் தான் அழைக்கிறாங்க, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் அப்படின்னு. அப்ப தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் பரமாத்மா. அவர் தனிப்பட்ட ஆத்மாவா இருக்காரு. அவர் இந்த பிரம்மா உடல்ல பிரவேசமாயி உங்களுக்கு ஞானம் கொடுத்து உங்களை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்யறேன் அப்படிங்கறத சொல்றாரு. எல்லாருக்குள்ளயும் பரமாத்மா கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஆத்மா மட்டுமே. ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி தாமத்துல இருந்தீங்க. சரி, அதெல்லாம் சொல்லிட்டல சிஸ்டர். சரி, வாசிங்க. இப்போது ஸ்தாபனை வெளியில் இல்லையா, அவர் ஆடம் ஆதி தேவன் சொல்லப்படுது, யாருக்கும் தெரியாது. அநேகர் இங்க கேட்டுவிட்டு பிறகு நாசமாகி விடுகின்றன. புண்ணியாத்மா ஆகியே பாவாத்மா ஆகி விடுகின்றனர். மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. அனைவரையும் பாவ ஆத்மாவாக ஆக்கி விடுகின்றது. இங்கே எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவோ புண்ணிய ஆத்மாவோ இல்லை. தூய்மையான ஆத்மாக்களாக தேவி தேவதைகள் தான் இருந்தனர். எப்போது அனைவரும் தூய்மை இல்லாமல் ஆகி விடுகின்றனரோ அப்போது தந்தையை அழைக்கின்றனர். இப்போது இது ராவண ராஜ்யம், அசுத்தமான உலகம், இது முள் நிறைந்த காடு என சொல்லப்படும். சத்தியகம் மலர்களின் தோட்டம் என சொல்லப்படும். முகல் கார்டனில் எவ்வளவு முதல் தரமான நல்ல நல்ல பூக்கள் உள்ளன, அரளிப்பூவும் கிடைக்கும். ஆனால் இதன் அர்த்தத்தை எவரும் புரிந்து கொள்ளவில்லை. சிவனுக்கு பக்தியில் அரளிப்பூவை ஏன் போடுகின்றனர்? இதையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். நான் எப்போது படிப்பு சொல்லி தருகிறேனோ அவர்களுக்குள் சிலர் முதல் தரமான மல்லிகை மலர்களாக, சிலர் சிவப்பு மலர்களாக, சிலர் பிறகு அரளி மலர்களாகவும் உள்ளனர். வரிசை கிரமமாகவோ உள்ளனர் இல்லையா? ஆக இது துக்கதாமம், மரண உலகம் என சொல்லப்படுகிறது. இவ்விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. பாவாத்மாவா ஆக்குறது யாரு? உங்களை ராவணன், 5 விகாரங்கள். புண்ணியாத்மாவா ஆக்குறது யாரு? பரமாத்மா, பதித்த பாவனர் அப்படின்னு சொன்னாரு. தேவதைகள் தூய்மையானவர்களா இருந்தாங்கன்னா புண்ணியாத்மாக்களா இருந்தாங்க. இப்போ இந்த உலகத்துல மனிதர்கள் பாவாத்மாக்களா இருக்காங்க அப்படின்னு சொன்னார். இங்க கூட பாபா இந்த முள்காட்டுலதான் பாபா உங்களை மலர்களா மாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. முள்ளிலிருந்து மலராக்கக்கூடியவர் பபுல்நாத், தோட்டக்காரன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா அந்த சிவபாபா தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க கூட குழந்தைகள் வரிசை கிரமமா இருக்காங்க. சிலர் முதல் தரமான மல்லிகையா, ரோஜா மலர் போல சிகப்பு மலர்கள்னு சொன்னார் இல்லையா, ரோஜாவா மல்லிகையா இருக்காங்க. சிலர் இன்னமும் அந்த அரளிப்பூவா கூட இருக்காங்க. அரளிப்பூ, எருக்கம்பூ எல்லாம் சிவனுக்கு போடுவாங்க. எருக்கம்பூ மாலையெல்லாம் விநாயகருக்கு கூட போடுவாங்க பாத்தீங்களா? வேற யாருக்கும் அந்த எருக்கம்பூ மாலையெல்லாம் போட மாட்டாங்க. சிவனுக்கும் விநாயகருக்கும் அதான் போடுவாங்க. விநாயகருங்கிறது யாரு? கணங்களின் பதியான நாம தான், சங்கம யுகத்தின் ஒரு நினைவு சின்னம். ஆனா சிவனுக்கும் அந்த எருக்கம்பூ மாலையை போடுறாங்க, எருக்கம்பூ போடுவாங்க, அதான் அரளிப்பூ அதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அந்த பூ எதுக்குமே உதவாது, வாசனை இருக்காது, எதுக்கும் உதவாத பூன்னு சொல்லுவாங்க அத. சரியா? அதனாலதான் இங்க கூட வரிசை கிரமமா இருக்கீங்க இல்லையா? நல்ல புருஷார்த்தி, தூய்மையானவர்கள், நல்ல அதாவது மகாரதின்னு சொல்லுவார், யானைப்படை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த மல்லிகை, ரோஜா பூ மாதிரி அந்த முதல் தரமான ஆத்மாக்களா இருக்காங்க. சிலர் குதிரை படையா இருக்காங்க. சிலருக்கு அந்த சில பூக்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வாசனை இருக்கும், கலர் இருக்காது. இல்லாட்டினா நல்ல கலரா இருக்கும், வாசனையே இருக்காது. ஆனா அந்த எருக்கம்பூ பாத்தீங்கன்னா கலரும் இருக்காது, வாசனையும் இருக்காது. அப்படி அந்த 3 தரமான மலர்களை பிரிச்சு சொல்றாரு அப்பா, சத்துவ ரஜோ தமோ நிலைகளை. இப்படித்தான் இங்கேயும் வரிசை கிரமமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா தந்தைக்கு பேரு தோட்டக்காரன் இல்லையா? இந்த முட்கள் நிறைந்த காட்டுல முள்ளா இருக்கவங்கள எல்லாரையும் இப்ப மலர்களின் தோட்டம், அதாவது சத்தியுகத்துக்கு அழைச்சிட்டு போறேன், உங்களை மலரா மாத்தி அழைச்சிட்டு போறேன். உங்களுக்கு அந்த தெய்வீக குணங்களை கொடுத்து தேவதைகளா மாறுறதுக்கான தகுதியாக்கி உங்களை அழைச்சிட்டு போறேன் மலர்களின் தோட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இதத்தான் பக்தி மார்க்கத்துல அப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு. சாஸ்திரங்களை படிப்பதில்லை, பாபாவோ தாமே சத்கதி அளிப்பவர். சாஸ்திரங்களை அவர் படிக்கிறது இல்ல, தானாவே சத்கதி அளிக்கக்கூடியவர். அவருக்குள்ள அந்த தன்மையே இருக்குது. அவர் எங்கேயும் போய் சாஸ்திரம் படிக்க வேண்டியது இல்ல. அவருக்குள்ள சம்ஸ்காரமே ஞானமா இருக்குது. அவருடைய காரியமே அதுதான். அந்த சாக்கார உலகத்துல அந்த காரியத்தை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொல்றாரு.
சில நேரங்களில் கீதையை மேற்கோள் காட்டுவார். சர்வ சாஸ்திரங்களின் சிரோன்மணி கீதை பகவான் பாடியது. ஆனால் பகவான் என சொல்லப்படுபவர் யார்? இது பாரதவாசிகளுக்கு தெரியாது. பாபா சொல்கிறார், நான் பலனை எதிர்பார்க்காமல் மற்ற சேவை செய்கிறேன், உங்களை உலகின் எஜமானராக்குகிறேன், சொர்க்கத்தில் நீங்கள் என்னை நினைப்பதில்லை. துக்கத்தில் அனைவருமே நினைவு செய்வார்கள், சுகத்தில் இருக்கும் போது யாருமே நினைப்பதில்லை. இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு என சொல்லப்படுகிறது. சொர்க்கத்தில் வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது, அவை அனைத்தும் பின்னால் வருகின்றன, நீங்கள் அறிவீர்கள். இப்போது இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும், இயற்கை சேதங்கள் புயல்கள் தீவிரமாக வரும், அனைவரும் அழிந்து போவார்கள். ஆக பாபா இப்போது வந்து புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குகிறார். பாபா எவ்வளவு செல்வம் பொருட்களை கொடுத்திருந்தார், அனைத்தும் எங்கே சென்றன? இப்போது எவ்வளவு திவாலாகி இருக்கிறார்கள். தங்க குருவியாக இருந்த பாரதம் இப்போது என்னவாக ஆகி இருக்கிறது? இப்போது மீண்டும் பதித்த பவனர் பாபா வந்துள்ளார், ராஜயோகம் கற்பித்துக் கொண்டு இருக்கிறார். அது ஹடயோகம், இது ராஜயோகம். இந்த ராஜயோகம் இருவருக்கும் ஆனது. அந்த ஹடயோகம் ஆண்கள் மட்டுமே கற்றுக்கொள்கின்றனர். சொல்லிடுங்க பிரதருங்க. சரி, அதான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி துக்கம், அதான் துக்கத்துல இருக்கும் போதுதான் பரமாத்மாவை எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவங்களே சுகதாமத்துக்கு போனதுக்கு அப்புறம் நினைக்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. சொர்க்கத்துலதான் பகவானை யாரும் நினைக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க நினைக்கிற வேண்டிய அவசியமே இல்ல. சுகத்துல இருக்கும்போது யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. அதனால அரை கல்பம் மொத்தமா சுகமா இருக்கும் போது நான் சாந்தி தாமத்துல போய் சாந்தியில அமைதியாயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. வேற எந்த தர்மமும் அந்த சமயமும் இருக்கிறது இல்ல சொர்க்கத்துல நீங்க வாழ்ற சமயமும். ஏன்னா தர்ம பிதாக்கள் வரவங்க எல்லாருமே என்ன செய்தாங்க, இறை தூதர்கள் சொல்லிட்டு இறைவன் கொடுத்த வாக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, துக்கத்துல தவிச்சிட்டு இருந்தவங்க, அந்த விகாரங்களுக்கு வசமாயி சண்டையிட்டு இருந்தவங்களுக்கு தான் நல்வழி காட்டுறதுக்காக இந்த தர்ம பிதாக்கள்லாம் வந்தாங்க. அப்ப அந்த சொர்க்கமா இருக்கும் போது எந்த ஒரு தர்ம பிதாக்களோ அந்த தர்ம சாஸ்திரங்களோ எதுவுமே தேவைப்படாது. அவங்க இயற்கையாவே சுகமானவர்களா இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றாரு. அந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது யாரு? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை இந்த பரமாத்மா தான் சங்கமயத்துல வந்து ஸ்தாபனை செய்தது. 2 யுகத்துக்கு அரை கல்பத்துக்கு அந்த தர்மத்தின் ஸ்தாபனை அந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபகர் யாருன்னு கேட்டா பரமாத்மா தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. தெரியறது கிடையாது இல்லையா? கிருஷ்ணரை போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அதான் புத்தியற்றவர்களே புத்திசாலியா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அட்டயோகம் அந்த ராஜயோகத்தை சொல்றாரு. அட்டயோகிகள் ஆண்களுக்கானதா இருக்குது, ஆனா ராஜயோகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருப்பாளருக்கும் ஆனதா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நினைவு யாத்திரை. சரி, ஓகே, சரி, வாசிங்க சிஸ்டர். அடுத்து நீங்க. தங்க குருவியாக இருந்தது, இப்போது ஏழையாக மாறிடுச்சு. தங்க குருவியாக இருந்ததுன்னா அந்த சொர்க்கம் தங்க குருவி போல இருந்துச்சு. அதுவும் தங்க குருவின்னு சொல்றது எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தியன் ஹிஸ்டரியில, அதாவது இந்திய வரலாறுல விக்ரமாதித்ய மகாராஜா ஆண்டாரு பாத்தீங்களா துவாபர யுகத்துல, அந்த காலத்துல தான் தங்க குருவி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2500 வருஷம் வாழ்ந்திருக்கோமே, அது என்னன்னு சொல்றது தெரியல யாருக்கும். அது எந்த லிஸ்ட்லயும் கணக்கு எடுக்க முடியல பாருங்க. அப்ப பாருங்க, அரை கல்பத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள என்னன்னு சொல்ல முடியல யாருக்குமே. அது எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. அதான் சொர்க்கம்னு அப்பா சொல்றேன். துவாபர யுகம்ன்றது நரகத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. அந்த சமயமே அது தங்க குருவின்னு சொன்னா இப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா எவ்வளவு வசதி வாய்ப்போட இருந்திருப்போம்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கோல்டன் டேஸ் ஆஃப் பாரதம் சொல்லி நெஸ்டில படிப்போம்ல, சொல்றது. அது ஆமா, வந்து யாருக்குமே தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது முதல் சங்கம யுகத்துல வந்துட்டு விநாசம் ஆயிட்டு மறுபடியும் தானே அது வருது. அப்போ ஸ்தாபகர்கள் இல்லாததுனால தெரியறது கிடையாது. ஆனா மத்ததெல்லாம் அந்தந்த ஸ்தாபகரை அந்தந்த பிறவிலே வந்து அது சொல்றதுனால எல்லாருக்கும் அந்தந்த மத ஸ்தாபகம் தெரியுது, நமக்கு தெரியறது கிடையாதுன்னு புரிய வைக்கிறாங்க அப்பா. ஓகே பிரதர், புருஷார்த்தம் செய்யுங்கள், உலகத்தின் எஜமானராகி காட்டுங்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் விநாசமும் நடைபெறத்தான் போகிறது. இன்னும் கொஞ்சம் சமயமே உள்ளது. இந்த யுத்தம் கடைசி யுத்தம். இந்த யுத்தம் தொடங்கிவிட்டால் நிற்காது. எப்போது நீங்கள் கர்மோதித்த அவஸ்தா அடைகிறீர்களோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்களாக ஆகிறீர்களோ, அப்போதுதான் இந்த யுத்தமானது ஆரம்பம் ஆகும்.
ஆரம்பம் ஆகும். பாபா பிறகும் சொல்கிறார், நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள், இதில் தான் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. அச்சா நல்லது இனிமே அப்படின்னு சொல்லி முரளி நிறைவா இருக்கு பிரதர். அதான் நினைவு யாத்திரையில கவனக்குறைவுடையவரா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, விநாசம் ஆக போகுது, அதனாலதான் நினைவு யாத்திரையில கவனக்குறைவு உடையவரா இருக்காதீங்க, போர் நடக்க போகுது, இந்த இறுதி நேரம் வந்தாச்சு அப்படின்றது சொல்றாரு. அப்ப இறுதி நேரத்துல நல்ல நினைவுல இருந்தீங்கன்னாலதான் நல்ல பதவி அடைய முடியும். அந்த போர்க்காலத்துல நீங்க எப்ப அந்த கர்மாதீத்த நிலையை அடையிறீங்களோ, அந்த சொன்னார் இல்லையா, அது என்ன சொன்னாரு, அந்த கர்மாதீத்த எப்போது இந்த பழைய உலகத்தின் இருங்க வர அதுக்கு முன்னாடி இப்போது பாபா சொல்லுகிறார், புருஷார்த்தம் செய்யுங்கள், உலகத்தின் எஜமானராகி காட்டுங்கள், இப்போது இந்த பழைய உலகத்தின் விநாசம் நடக்கத்தான் போகிறது, இன்னும் கொஞ்சமே உள்ளது, சமயமே உள்ளது, இந்த யுத்தம் கடைசி யுத்தம், யுத்தம் தொடங்கிவிட்டால் நீங்கள் எப்போது கர்மாதீத்த அவஸ்தை அடைகிறீர்களோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுள்ளவர்கள் ஆகிறீர்களோ, அப்போதுதான் இந்த யுத்தமானது ஆரம்பம் ஆகும். இதுதான் கடைசி யுத்தம். எப்ப கர்மாதீத்த நிலை அடைகிறீங்களோ, சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர் ஆகிறீங்களோ, அப்பதான் அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நாம தகுதியுடையவர் ஆயிட்டோம்னா இந்த யுத்தம் ஆரம்பிச்சிடும். அதத்தான் அப்பா சொல்லுவார், எப்படின்னா நீங்க தகுதியுடையவரா ஆகுங்க, அப்ப விநாசம் நடந்துரும் அப்படின்னு சொல்லுவார். அவ்வியத்தவாணியில அப்பா அடிக்கடி சொல்லுவார், எப்ப பாபா இந்த உலகத்தின் விநாசம் நடக்கும், எப்ப பாபா உலகத்தின் விநாசம் நடக்கும் கேட்டுட்டே இருப்போம். ஆமா, கேட்டுக்கிட்டே இருப்போமா, அதுக்குதான் பாபா திருப்பி நம்மளை கேட்பாரு, நீங்க எப்ப தகுதியுடையவர் ஆகுறீங்களோ அப்ப உலகத்தின் விநாசம் நடக்கும். அதையேதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு பாருங்க. இங்க கர்மாதீத்த நிலையை எப்ப அடைகிறீங்களோ, சொர்க்கத்துக்கு தகுதியுடையவர் ஆகுறீங்களோ அப்ப விநாசம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. இதுதான் விஷயம். சரி, அதான் சொல்லணும்னு நினைச்சேன். எப்ப சிருஷ்டிக்குள்ள வந்து இதெல்லாம் வந்தாரோ அப்பவே நம்ம வந்து உலகம் விநாசம் அந்த நிமிஷமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புருஷார்த்தத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இது டிராமாவுடைய பிளான் அது, சரியா? ஏன்னா தூய்மையானவர்கள், கர்மாதீத்த நிலையை அடைஞ்சவர்கள், அவங்க வாழ்றதுக்கு தூய்மையான உலகத்தை கொடுக்கணும் டிராமா. அதுதான் விதி, டிராமாவுடைய விதி. தூய்மையானவர்களுக்கு தூய்மையான உலகத்தையும், தூய்மையற்றவர்களுக்கு தூய்மையற்ற உலகத்தையும் கொடுக்கறதுதான் டிராமாவுடைய வேலையே. அப்ப பாபா வந்து டிராமாவை எதுவும் கை வைக்கிறது இல்ல. டிராமா படி நம்ம ஆத்மாவான நம்மளுடைய தன்மைகளை மட்டும் தூய்மையற்ற நிலையில தூய்மையாக்குறாரு. அப்ப டிராமா ஆட்டோமேட்டிக்காவே தூய்மையானவர்களுக்கு தூய்மையான உலகத்தை உருவாக்கி தரதுக்காகத்தான் அது திரும்புது அப்படின்னு அந்த விநாசம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்ம தூய்மை ஆயிட்டோம்னா இந்த உலகம் தூய்மையற்ற உலகம் தேவை கிடையாது. நம்ம வாழ்றதுக்கு தகுதியுடையவங்க ஆயிட்டோம்னா, தூய்மையான உலகத்துல போய் வாழ தகுதியுடையவங்க ஆயிட்டோம்னா இந்த தூய்மையற்ற உலகம் தேவைப்படாது. அதனாலதான் இந்த தூய்மையற்ற மனிதர்கள் இந்த தூய்மை இல்லாத உலகத்தை அழிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அழிச்சிட்டு இந்த தூய்மை இல்லாத மனிதர்கள் இறுதி நேரத்தில் தண்டனை அடைஞ்சு சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. தூய்மையான மனிதர்களான நம்ம தேவி தேவதைகள் அந்த சுகதாமத்துல வந்து வாழ வருவோம் அப்படின்றது சொல்றாரு. மூணுமே அப்படி இன்டர்லிங்க் ஆகியே இருக்குது. விநாசம், நம்மளுடைய கர்மாதீத்த நிலை, இந்த சாந்தி தாம சுகதாமத்தின் விஷயங்கள். சரி சிஸ்டர். 30 தூய்மை ஆகிட்டோம்னா, ஆத்மா தூய்மையா ஃபுல்லா தூய்மை ஆயிடுச்சுன்னா 33 கோடி பேருக்கு ஒரே தாட் வருமா, அந்த உலகம் வேண்டாம், நம்ம வாழ்றதுக்கு ஒரு உலகம் வேணும் அப்படின்னு. ஆமா, அந்த சமயம் வரும்போது அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்கவுங்க தேக்கி வச்சிருக்க பாம்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. ஆல்ரெடி அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. தேர்ட் வேர்ல்டு வாருக்கான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம தான் தீவிர வேகத்துல இன்னும் புருஷார்த்தத்தை செய்ய ஆரம்பிக்கணும். நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது, நம்மளுடைய புருஷார்த்தத்தின் வேகமும் அதிகரிக்கணும். தகுந்த மாதிரி எப்பயாவது சுதந்திரம் வந்து உள்ளார வந்துருது. ஓகே பிரதர், படிக்கிறேன். இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் மனபாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் பாபா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. முதல் பாயிண்ட், பாபாவிடம் நல்ல விதமாக படித்து முதல் தரமான மலராக ஆக வேண்டும். முள் நிறைந்த இந்த காட்டை மலர்களின் தோட்டமாக ஆக்குவதில் பாபாவுக்கு முழு உதவி செய்ய வேண்டும். கர்மாதீத்தின் செகண்ட் பாயிண்ட், கர்மாதீத்த நிலை அடைவதற்கு மற்றும் கர்மாதீத்த நிலை அடைவதற்கு மற்றும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிக்கான அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். கவனக்குறைவாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த முற்கள் நிறைந்த காட்டை மலர்களின் தோட்டமாக்குறதுக்கு பாபாவுக்கும் முழு உதவியாளர்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சகயோகம். ஆமா ஆமா. உலகத்தின் எஜமானர் வந்திருக்காரு, அந்த எஜமானருக்கு நம்ம உதவியாளர்களா இருக்கோம் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் இதுல. அப்ப யாரெல்லாம் உலகத்தை அப்படி சொர்க்கமாக்குறதுக்கு உதவியாளர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தையே பரிசா கொடுத்துட்டு போறாரு பாபா. அதுக்காகத்தான் நீங்க நினைவு யாத்திரையில இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப கர்மாதீத நிலை அடைகிறீங்களோ, எப்ப சொர்க்கத்தின் எஜமானரா ஆகிறதுக்கு தகுதியுடையவர் ஆகுறீங்களோ, அது என்ன சிஸ்டர் சொன்னாரு, கர்மாதீத நிலை அடையணும், சொர்க்கத்தின் எஜமானர் அடையணும் அப்படின்னா நினைவு யாத்திரையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதிகாரம் பெறுவதற்கு நினைவு யாத்திரையில் ஈடுபட்டிருக்க வேண்டும், கவனக்குறைவா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவனக்குறைவு ஒரு விகாரம். ஆமா, சோம்பல், கவனக்குறைவு, அலுப்பு, எல்லாம் வர்றது வந்து ஒரு 5, 6வது 7வது விகாரத்துல நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சொல்லுறேன் சமைக்க ஒரு சொந்தத்தனம் வந்துடுது பாபா. பிரதானம் தனது நெற்றியில் எப்பொழுதும் தந்தையின் ஆசிகளின் கரங்களை அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் விக்ன விநாசகர் ஆவீர்களாக. விநாயகருக்கு விக்ன விநாசகர் என்று கூறுகிறார்கள். யாரிடம் சர்வ சக்திகள் உள்ளனவோ அவர்களே விக்ன விநாசர் ஆகிறார்கள். சர்வ சக்திகளை காலத்திற்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபட்டுள்ளீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்க முடியாது. சர்வ சக்திகளை தகுந்த நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்தீர்கள் என்றால் தடைகள் நிலைத்திருக்க முடியாது. எவ்வளவு ரூபங்களில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் நாலேஜ்ஃபுல் ஆகுங்கள். ஞானம் நிறைந்த ஆத்மா ஒருபொழுது மாயையிடம் தோற்று போக முடியாது. நெற்றியின் மீது பாப்தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருந்தது என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டே இருக்கும். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை விக்ன விநாசகராக ஆக்கி விடுகிறது. விக்ன விநாசகர் அப்படிங்கிறது விநாயகரை சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. அப்ப விக்ன விநாசகர் ஆகணும்னா சர்வ சக்திகள் உங்ககிட்ட இருக்கணும். அதான் சர்வ சக்திகளை காலத்துக்கு ஏற்றபடி, சமயத்துக்கு ஏற்றபடி உங்களுக்கு அவங்களுடைய அந்த சர்வ சக்திகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களதான் விக்ன விநாசகர்னு சொல்ல முடியும். அப்படின்னா தடைகளை அழிக்கக்கூடியவர். தடைகள் உங்க முன்னாடி ஒருபோது நிக்க முடியாது அப்படின்னு சொல்றது. தடைகள் வராதுன்னு இந்த உலகத்துல சொல்ல முடியாது. தடை வரணும், வந்த தடைய விநாசம் செய்யணும், அதாவது தடைகளை அழிக்கணும். அப்படின்னாதான் விக்ன விநாசகர்ங்கிற டைட்டில் கொடுக்க முடியும். அதான் அப்பா அப்படி சொல்றாரு. மாயை எந்த ரூபத்துலனாலும் வரட்டும், ஆனா நீங்க நாலேஜ்ஃபுல் ஆகுங்க. யாருக்கிட்ட ஞான சொரூப ஆத்மாவா, ஞானம் நிறைந்த ஆத்மாக்களா இருக்கீங்களோ அவங்க முன்னாடி மாயை தோற்று போகும் அப்படின்னு சொல்றாரு. நாலேஜ்ஃபுல்லா இருக்கணும், ஞான சொரூப ஆத்மாவா இருக்கணும், சர்வ சக்திகளை சமயத்துக்கு ஏற்ற மாதிரி காரியத்துல பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அதாவது ஞானம், சக்தி, லைட் அண்ட் மைட் ரெண்டு இருந்துச்சுன்னா போதும், தடைகளை அழிக்கக்கூடியவரா ஆயிடுவீங்க, மாயையை வெற்றி கொள்ளக்கூடியவர்களா ஆயிடுவீங்க. இதுக்கு பாப்தாதாவுடைய ஆசி என்ற கரங்கள் நெற்றியில இருக்கிறது மாதிரி அனுபவம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதுனா என்னன்னா பாப்தாதாவுடைய கரங்கள் தலை மீது இருக்குது அப்படின்னா வெற்றியின் திலகம் இடப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு. வெற்றியின் திலகம் இடப்பட்டிருக்குன்னா நீங்க லைட் அண்ட் மைட்டா இருக்கணும் அப்படிங்கிறாரு. நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட் அப்படின்னு தானே சொல்றாங்க. நாலேஜ் இஸ் லைட் அண்ட் மைட் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றாரு அப்பா. ஞான சொரூபமாவும் இருக்கணும், சக்தி சொரூபமாவும் இருக்கணும். அப்ப மாயையே வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறார். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை இருக்கும் போது நீங்க விக்ன விநாசகர்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிறார். சூப்பர் வரதான். ஸ்லோகன் படிக்கட்டுமா? படிங்க சிஸ்டர். ஸ்லோகன் சுயம் தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி ஆவார்கள். தங்களுக்குள் குணங்களை தாரணை செய்து மற்றவர்களுக்கு தானம் செய்பவர்களே குணங்களின் மூர்த்தி. தாரணை செல்ஃபுக்கு, தானம்ங்கிறது மற்றவர்களுக்கு. உங்ககிட்ட இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்ககிட்ட இல்லைன்னா எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க? கண்டிப்பா. அதனால அப்படி சொல்றப்ப குணங்களின் மூர்த்தி ஆகணுமா நீங்க? உங்களுக்கு குணங்களின் மூர்த்தி அப்படிங்கிற டைட்டில் வேணுமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள குணங்களை தாரணை செய்துக்கோங்க. அது எங்க இருந்து தாரணை செய்வீங்க?
தாரணை செய்யறது வந்து அப்பாவோட ஞானத்துல இருந்து எடுத்தது நம்ம தாரணை பண்ணிக்கணும். அப்பாவுடைய குணங்களை தன்னுடைய குணங்களா மாத்திக்கங்க, அதுதான் தாரணை. அப்பா எப்படி ஞானக்கடலா இருக்காரு, அப்ப நானும் மாஸ்டர் ஞானக்கடலா இருக்கேன். அப்பா எப்ப சாந்தி கடலா இருக்காரு, நானும் மாஸ்டர் சாந்தி கடலா இருக்கேன். அப்பா எப்படி அன்பு கடலா இருக்காரு, நானும் அன்பு கடலா இருக்கேன், மாஸ்டர் அன்பு கடலா இருக்கேன். அப்பா எப்படி மன்னிக்கும் கடலா இருக்காரு, அதே போல நானும் மாஸ்டர் மன்னிக்கும் கடலா இருக்கேன். அப்படியே அப்பாவுடைய குணங்கள் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுடைய குணங்களா தாரணை செய்துக்கோங்க. அப்ப உங்களுடைய குணங்களை அடுத்தவங்களுக்கு தானம் செய்யுங்க, இல்லாதவர்களுக்கு. அப்ப நீங்க குணங்களின் மூர்த்தியா ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர். தாரணம் பண்ணுவோம், தானமும் பண்ணுவோம், இத அப்படியே யோகா பாயிண்டா எடுத்துப்போம். ஆமா சிஸ்டர், தேங்க் யூ. சின்ன முரளி பிரதர், 45 மினிட்ஸ்லயே முடிஞ்சிருச்சு. ஆமா, சின்ன முரளி தான். ஆனா பவர்ஃபுல் முரளி, அது ஞாபகம். ஒன்னும் ஷார்ட் தான், ஒரே ஷார்ட் தான். அருமையா இருக்கு. ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். நன்றி. அனாதி ஆதி சொரூபங்களை ஆத்மாக்கள் விரைவாக அறிந்து கொள்வதற்கு அருமையான முரளி எல்லாருக்கும் தாரணை பண்ணிவிட்டோம். ஓகே பிரதர், தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பாப்பா.